ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு நான் எப்படி ரெடி பண்ணுவேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் செய்வேங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் குடிக்கிற மாதிரியான டேஸ்ட் இருக்கும். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள். நீங்கள் மிளகாய்த்தூள் ஜாஸ்தி சேர்க்கறதா உங்களுக்கு காரம் தேவைன்னா சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகு ஜீரக பொடியும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு சூப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்து 15 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இந்த மெத்தடில் தான் ஆட்டுக்கால் சூப்பு ரெடி பண்ணுவேன். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த தடவை நீங்கள் இதே மாதிரியே தான் செஞ்சு குடிக்கணும்னு உங்களுக்கு தோணுங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தனும் இல்லையா ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.